காசு வாங்குறான். இப்படியே பொன்னருடைய ஓட்டைக்குள்ள புகுது. ஓட்டைக்குள்ள பூந்துட்டேன். பூந்த உடனே பொன்னாண்டவரை சந்திக்கிறேன். சரி, இதுதான் பொய்ய ஆரம்பம். இப்பதான் ஆரம்பம். ஆமாமா, இன்னும் விடிய வரல எத்தனை வருதோ. வண்டி ஏத்துற வரைக்கும் பொய்யாத்தான் இருக்கு. ஐயோ, எங்கால கூட ஓரம் கட்டி விட்டுருவோம். நீ பேசாம போ. நான் அதனாலதான் 2 வீலர்ல வந்துட்டேன். ஓரம் கட்டி விட்டு எப்படி பொய்ய சொன்னேன் தெரியுமா? மன்னா, நானோ தங்களுடைய நண்பராகிய ஒரே ஒரு சிவசோழராஜனுக்கு கரிசுட்டு கலையப்பதற்காக, பொன் சுட்டு பொன்னிழப்பதற்காக பொன்னால் செய்யப்பட்ட பொன்மரக்கால் கொண்டு வருவது வழக்கம். இந்த வருஷமும் கொண்டுகிட்டு வந்தேன். நெல்லிவிட நாட்டு கோட்டை கல்காரமில் வந்தவுடனே அந்திசாய் நேரமாகி விட்டது. ஆகையினால் இன்று இரவு மட்டும் தங்களுடைய அரண்மனையிலே தங்கிவிட்டு காலை கதிரவன் உதித்த உடனே சென்று விடுவேன் ஒரே ஒரு சிவசோழ ராஜனுடைய அரண்மனைக்கு என்று தெரிவித்தேன். சரி, சிவசோழ ராஜனுடைய பெயரை சொன்ன உடனே எனக்கு உடனே அனுமதி கேட்குது. சரி, அப்ப அனுமதி கிடைச்ச உடனே நான் கொண்டு வந்த மரக்கால் அவர் கையில் கொடுத்து, மன்னா இதை பத்திரமா வச்சிருந்து காலையில கொடுங்கன்னு சொன்னேன். சரி, அவரு ஏமாந்து வாங்கிட்டாரு. மரக்கால அரண்மனைக்குள்ள கொண்டு போன உடனே, அரசே இந்த மரக்காலை எங்க வைக்க வேண்டும் தெரியுமா? தங்களுடைய பஞ்சனை கரகாமல் எப்பொழுதுமே சுடர் விட்டு எரிந்து கொண்டிருக்கவே தோண்டாமணி விளக்கு. ஆமா, அந்த விளக்குக்கு பக்கத்துல வைக்க சொன்னேன். ஏன் அங்க வைக்க சொன்னேன்? அங்க வச்சா தான் அந்த விளக்கின் வெப்பம் தாங்க முடியாமல் நாம் பூசிய காக்காசு பொன்னாகப்பட்டது உருகி மீண்டும் மாமலிங்க மறை கட்டையினுடைய பழைய தோட்டத்திற்கு வந்துவிடும். ஆமா, அப்ப காலையில எந்திரிச்சு பொன்னாண்டவரை பாப்பேன், மரக்கால கேட்பேன். ஆமா, பொன்னாண்டவர் கொடுப்பாரு. மரக்கால பாப்பேன். இது என்னது இல்ல, எது நான் கொண்டு வந்தது 12,000 திரவியம். நீங்க கொடுத்திருப்பது கொட்டமு தலக்கக்கூடிய பொத்த மரக்கா, பச்சை மரக்கா, மரமரக்கா. இது என்னது இல்ல, ஒரே அடி ஒரே போடுத ஆபாட்டி அப்படி முடிஞ்சு போச்சு ஏகநாதன் அப்படின்னு சொல்லி ஒரே அடி அடிச்சு. சரி, பொன்னாண்டவர்கிட்ட வாதாடி வம்புகள் செய்து இந்த நெல்லிவிட நாட்டு கோட்டையை விட்டு பொன்னாண்டவர் அநேக தூரத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். சரி, அப்ப மீதி 3 பேர் இங்க இருப்பாங்க. முத்தப்பா, ரெங்குரு, இளையராசா. இந்த 3 பேர்த்தையும் குமரேசன் இங்க கொல்ல, அங்க ஒரு ஆள் அங்க கொல்ல. 4:30 5 மணிக்கெல்லாம் எனக்கு செல்வ கல்யாணம் தான். 5:30 இவருக்கு கல்யாணம். அங்கிட்டு 3 நாள்ல கருமாதி கல்யாணம்ப்பா. ஏண்டா கல்யாணம் பண்ணி அதை பண்ணுவாங்களா? அதுதான் ஒரு பொம்பளை. நீ என்னைக்கு கிழக்கு கட்டுறியோ இல்ல கல்யாணம் பண்ணி நீ என்ன பண்ணுவேன்? நான் படுத்து கூட உருளுவேன். எனக்கு தெரியும், கொட்டாங்குச்சி நாய் வந்து கொட்டாங்குச்சி எப்படி உருட்டிக்கிட்டே அந்த மாதிரி தான். நீ உருட்டிக்கிட்டே போகும், முச்சந்தியில கல் இருந்தா அங்க தேய்க்க அப்படியே நின்னுக்கு. அது தெரியுமா? எனக்கு தெரியும், நீ ஒன்னும் பண்ண முடியாது. இப்பொழுது பொன்னாண்டவரை வரவழைத்து வாதாடி வம்புகளை செய்து நெல்லிவிட நாட்டு கோட்டை விட்டு அநேக தூரத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். சரி, அப்படி மரக்கால வாங்கி வாதாடி வம்புகள் செய்யறப்ப எனக்கு அவருக்கு சண்டைக்கு வரும். ஐயோ என்னது இல்லைன்னா கத்துவேன், கதறுவேன். நான் கத்தனா நீங்களும் கத்தணும். என்ன மசருக்கு நாங்க கத்தணும்? வர்றதுல ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாம். அப்படிதான் சொல்ற. பூராத்தையும் அமைக்க கொண்டுட்டு போயிடுறேன். இந்த வருஷம் மட்டும் 3 பவுன் சங்கிலி நெஞ்சா குத்திக்கிட்டு சாவு. ஆனா நீங்களும் குத்துங்க. என்ன மசருக்கு படுத்துக்கிட்டு உருளு சாமி அதை செய்ய. நீங்களும் உருளு மசருக்கு என்ன செய்யணும் அதை திரும்பி செய்யுங்க. சண்டை பலமா வரவு சொல்ற ஆளு ஏமாந்த பெரட்டி அடிச்சிருவோம். மிருதங்கத்தில பின்னாடி தள்ளி வச்சு நம்ம ரெடியா இருப்போம். அப்படியே ஓடிடுவோம். பலமா வரும். இப்பொழுது மைக் செட்டுக்கார தம்பி டாடா ஏசியில பத்திரமா நிப்பாட்டிக்கப்பா. சவுண்டுகள்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். ஏன் சண்டை வரப்போகுது. பொன்னாண்டவர் வந்தோடனே திடீர்னு ஆளை பெரட்டி கூட அங்க மைக் செட்டு மேல போட்டு. ஐயோ நீ அடிப்பியா? ஐயோ நீ அடிச்சு போட்டாலும் அப்படியே கிளுக்கிழு. செட்டுக்காரர் வந்து டாடா ஏசியோட தயார். சண்டை வலுவா வந்து அப்படியே ஏத்திரு. அதெல்லாம் நாங்க தார்பாய் வச்சிருக்கோம். அவகன போட்டு மூடிடுவோம். பார்க்கிறேன் இந்த பொறுமை பொறுத்த பொன்னாண்டவரை வரவழைத்து வாதாடி வம்புகளை செய்து நெல்லிவிட நாட்டு கோட்டை விட்டு அநேக தூரத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். சாமி ஆண்டவா, நன்றாக விடுந்துவிட்ட காரணத்தினால் தாங்கள் படுத்திருக்கக்கூடிய பஞ்சனை விட்டு எழுந்து வர வேண்டும். எம் மரக்காலை தர வேண்டும். நான் புறப்பட வேண்டும் சிவசோழ ராஜனுடைய அரண்மனைக்கு. படுத்திருக்கக்கூடிய பஞ்சனை விட்டு எழுந்து வாருங்கள். சாமி பொறுமை பொறுத்த பொன்னாண்டவரை ஆண்டவா. இப்படி ஆட்கள் மண்டி போடுனேன். சரியா இருக்குமா? வாய்க்கு மண்டி போடு. கும்பிடு ஒரு கும்பிடு. செம்பகுளம் ஆண்டவரே சாமி செம்பகுளம் அதோ பார்த்தீர்களா? நன்றாக வெடித்து விட்டது. உண்மைதான். ஆகையினால் இரவு நான் தங்களுடைய கரத்தில் கொடுத்தேன் அல்லவா? என்னுடைய 12,000 திரவியத்தால் செய்யப்பட்ட பொன்மரக்கால். அந்த மரக்காலை தாங்கள் இப்பொழுது கொடுத்தால் தங்களுடைய நண்பராகிய ஒரே ஒரு சிவசோழ ராஜனுக்கு கொடுத்துவிட்டு மீண்டும் வரும்பொழுது அரண்மனைக்கு வந்து தங்களை சந்தித்து வயிறார விருந்து சாப்பிட்டு விட்டு சந்தோஷமாக சென்று வருகிறேன். செம்பகுளம் தங்கள் கொடுத்த மரக்காலையுடைய அரண்மனையில் பத்திரமாக வைத்திருக்கின்றேன். எங்கு வைத்திருக்கிறீர்கள்? என்னுடைய செம்பகுளம் ஆண்டவரே, என்னுடைய மரக்காலை எங்கு வைத்திருக்கிறீர்கள்? என்னுடைய பஞ்சலுக்கு அருகாமையில் தூண்டாமல் விளக்கு அருகாமையில் வைத்திருக்கின்றேன். ஆமாங்க,
ராத்திரி 12 மணிக்கு கூட பார்த்தேன். விளக்கு வெளிச்சத்துல என் மரக்கா அப்படி தக தக தகன்னு மின்னிக்கிட்டு இருக்கு. உன் சந்தேகம் மட்டும் போகல. என் மரக்காலை விளக்கு வெளிச்சத்தில் பார்த்தால் எச்ச ஊரும் தெரியும். நாளெல்லாம் பார்த்து கொண்டிருக்கலாம். அப்பேற்பட்ட அருமை பெருமைக்குரிய மரக்கால் உண்மைதான். அந்த மரக்காலை செஞ்சது இந்த ஆசாரி தான். ஆகட்டும் சம்புகளும். ஆக தூண்டாமணி விளக்கு கருகாமல் சுடர் விட்டு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விளக்குக்கு பக்கத்துல என் மரக்காலை வச்சிருக்கிறீங்க. திடீர்னு ஏன்னா விளக்கு வெளிச்சத்தில் இருந்தாங்க திடீர்னு எந்திரிச்சா கூட நம்ம மரக்கா இருக்குதா இல்லையான்னு பாத்துக்க முடியும். நீங்க வேணா ஒரு நாளைக்கு விளக்கு வெளிச்சத்துல மரக்கால பாருங்க. சந்தேகம் மட்டும் போகல. மனுஷனுக்கு கால்ரா கூட செம்பகுலம். ஆண்டவா இதோ ஒரு மரக்கால் எடுத்து வருகின்றேன். எடுத்துட்டு வாங்க சாமி, எடுத்துக்கொண்டு பாருங்க. புகழ்ந்து அழகு பொன்னாண்டவர் தான் இருக்கின்ற மரக்கால் தன்னை எடுத்து தன் வெளியில் வந்து சிறக்கவே தட்டன் கையில் திருமரக்காலம் தருகின்றேன். மரக்காலம் தருகின்றேன். செம்பகுலம். ஆண்டவரே, இந்த மரக்காலையோடைய நம்பனாகிய ஒரே ஒரு சிவசோழ மன்னனத்தில் கொடுத்து விட்டு மீண்டும் மேனாடு வரும் பொழுது எனது வெள்ளிபுர நாட்டு கோட்டைக்கு வந்துவிட்டு பிறகு செல்ல வேண்டும். ஆண்டவரே, இரவு நேரத்தில் தங்களுடைய அரண்மனை நாடி வந்தேன். எனக்கு தங்குவதற்கு இடம் கொடுத்தீர்கள், உணவு அருந்த வேண்டும் என்று சொன்னீர்கள். வருகின்ற வழியிலே கட்டுச்சோறு கட்டிட்டு வந்தேன். ஓடுகிற ஓடையில உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு நான் சாப்பிட்டேன்னு சொன்னேன். கட்டுச்சோத்துக்கு தண்ணி அடிச்சு அதை பிரிச்சு சாப்பிட்டேன்னு சொன்னேன். கொஞ்சமாவது பாலாவது குடிங்கன்னு சொன்னீங்க. ஆமா, பால் குடி மறந்து நான் பல நாள் ஆச்சுங்க. தயிராவது குடி, அவர்கிட்ட தயிர் இருக்குதான். அப்படி நம்ம யாராவது கேட்டாலும் தர்றாங்களா? அவர் தயிர் கொஞ்சம் கெட்டியா இருக்கும், பரவாயில்லையா? அதுவும் வேணான்ட்டேன். பழமாவது சாப்பிடுங்க அப்படின்னு. சரி, புளிசோறு சாப்பிட்டதுனால பழம் சாப்பிட்டா ஏப்பமா வரும், வேண்டாம்ட்டு. பச்சை தண்ணியாவது குடின்னு சொன்னீங்க. எதுவுமே வேணான்ட்டு. ஆனால் இரவு தங்குவதற்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள். உங்களை நான் மறப்பேனா? தங்களுடைய நண்பராகிய ஒரே ஒரு சிவசோழ ராஜனுக்கு சென்று மரக்காலை கொடுத்துவிட்டு மீண்டும் வரும்பொழுது தங்களை நான் சந்தித்து விட்டு அரண்மனை சென்றுவார்கள். நான் ஒரே ஒரு சென்று வருகிறேன். அம்பி வாங்க. மரக்காலை வாங்கியாச்சு, இனி என்ன செய்யலாம்? மரக்காலை வாங்கியாச்சு இல்ல? ஆமா. ஓ மரக்காவா இல்லையான்னு செக் பண்ணு. அது செக் பண்றதா? என்ன உங்ககிட்ட பேசிட்டு இருக்க இட குறைய மாட்டேங்குது, பொசுக்குன்னு கீழே போகுது. பச்சை கட்ட காயும் போல. வெளியே சொல்லாத. நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டேன், எதையும் வெளியே சொல்லாம செய்யுங்கடா. ஆமா, வெளியே தெரிந்த பிரச்சனை ஆயிரும். எங்க நாங்க வெளியே தெரியாம தான் செய்யறோம், நீங்க பூரா விளம்பரப்படுத்திடுறீங்க. பாரு காஞ்சி போச்சு, மடக்கு மடக்குங்குது. லொடக்குங்குது. காய காய சத்தம் வரதான் செய்யும். சரி, முடிச்ச வைக்கலாமா? முடிச்ச வைக்கதான் தெரியும் எங்களுக்கு. முடிச்சவர் நான் போட்ட முடிச்சனா அவத்தாத்தான் விடையே தெரியும். அதனாலதான் முடிச்ச வைக்கேன். இப்ப போ. ஆமா ஆமா ஆமா. ஐயோ, எங்க மரக்கா நான் போட்ட முடிச்செல்லாம் மாறி மாறி இருக்கு. ரொம்ப கீழே தள்ளி இருக்குதா? இப்படிதான் இருக்கும். ரொம்ப ரொம்ப உள்வாங்கி ஒடுக்கலா கிடக்குது. நிறைய அடி வாங்கியிருக்கோம் மரக்கா. 16-17 வருஷமாடா. எனக்கு தெரியும் இது எங்க எடுத்ததுன்னு. அதை சொல்லாத. அன்னைக்கு நான் தானே கூட வந்தேன். இப்பொழுது பொன்னாட்டு விடத்திலே வாதாடி வம்புகள் செய்து நெல்லிவிட நாட்டு கோட்டை விட்டு அநேக தூரத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். பார்க்கிறேன் இந்த பொறுமபுரத்த பொன்னாண்டவரை. பாரு சண்டை பலமா வர உஷார். போயிட்டு வாங்கிட்டு 1,30,000 ரூபாய் பெட்டி பத்திரம் பாத்துக்க. பிரச்சனை ஆயிரும், பாத்துங்க. சரி, மரக்காலை வாங்கினதா சிறப்புடல் பார்த்து தட்டான் மரபி பொன் மரக்கால் நானும் தர இந்த மரமரக்கால் தருவது தருமமோ சாமி என்று இந்த தட்டான புலம்புவானே. கத்துற உன் வீட்டுல ஒழுக
அறுத்தா பண்ணி எப்படி கத்தும்? ஏண்டா ஒருத்தரை கெடுக்கிறதுன்னா சின்ன வேலையா? ஐயோ, இத்தனை அக்கப்போர் கட்ட வேண்டியது. மைக்கு தான் அருமையா இருக்குது. முள்ள நீ கத்துன. அது இருந்தா என்ன இல்லைன்னா என்ன? கத்து. நம்ம கத்தி தானே ஆகணும். என்ன பண்றது? வாங்கிட்டாமே. இன்னொரு தாட்டி நல்லா கேளு. ஏன்டி மாப்பிள்ள அட்வான்ஸ் வாங்குறேன்? நம்ம வேண்டாம் வேண்டாம்னாலும் வீடு தேடி வருதே. ஏமா உனக்கு ஃபுல்லா போட மாட்டாங்க இந்த சீசன்ல. கவலையே இல்லடா, ஆண்டவன் கொடுத்தது இருக்குது. தம்பி சிவா, நீயாவது டேய் நான் உன் கம்பெனி ஓனர்ரா. சரி, நீயாவது கொஞ்சம் மனசு வைடா. இப்ப பாரு டைவர்ஸ் பண்ணியாச்சு. இப்ப எப்படி அண்ணே? அதெல்லாம் போகவே மாட்டானுங்க. இங்க பாருண்ணே, இவங்க எப்படியோ போயிட்டு போகுது. அது போயிருவாங்க. நீ சம்பளம் 100 ரூபா சேர்த்து கூட கொடுக்குற. இப்ப நீ கத்து உனக்கா எப்படி வாசிக்கிறேன் பாரு. அப்படியா? ஆமா. இப்ப வர்ற எங்காலு அருமை அருமை அப்படியே கை இழுத்துக்கு போகுது. ஏண்டா டேய், அதுக்கு அவனுங்களே பரவாயில்ல. என்னண்ணே அப்புறம் எங்க 100 ரூபா சேர்த்த கேட்டா கூட நீ அப்படியே ஆனா அவ்வளவுதான் போ அப்படி செல்வா, நீயாவது டாட்டா காமிக்கிறேன் பாரு. உன் வயசுக்கெல்லாம் நீ டாட்டா காமிக்கிற. நல்லா கடையில விற்கிற பொம்மையாட்டம். நானே பாக்குறேன் போ. ஐயோ மறக்கா போச்சு. அது கால நாய்க்கு சோறுவத்தை கொண்டு போயிருவாங்க. ஐயோ, அதை வச்சுதான் நான் ஏகப்பட்ட பொன்னர்களை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். பாவிகளா. ஆச்சரியமாக இருக்கிறது. இரவு நான் கொடுத்தது 12,000 திரவியத்தால் செய்யப்பட்ட பொன்மரக்கால். வெடித்தவுடன் நீங்கள் கொடுத்திருப்பது குற்றமத்தலுக்கு கூடிய பொத்த மரக்கால். சாமி, இது நியாயமா? இது தர்மமா? ஐயோ தர்மமா இது சாமி? மரமரக்காக தர்கலமா சாமி? ஐயோ தர்மமா சாமி? மரமரக்காக தர்கலமா சாமி? ஐயோ தர்மமா இது சாமி? மரமரக்காக தர்கலமா சாமி? ஐயோ தர்மமா சாமி? மரமரக்காக தர்கலமா சாமி? ஐயோ பொன்னாலி பொன்மரக்காக பூமியில் தொட்டேனே. பொன்னாலி பொன்மரக்காக பூமியில் தொட்டேனே. பொன்னாலி பொன்மரக்காக பூமியில் தொட்டேனே. தர்மமா இது சாமி? மரமரக்காக தர்கலமா சாமி? ஐயோ தர்மமா சாமி? மரமரக்காக தர்கலமா சாமி? ஐயோ 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 ஐயோ, சீர் போச்சுடா. மண்டை உடையலையா? அந்த செவுத்துல போய் முட்டை. ஏய், மறக்கா போச்சு. மறக்கா போச்சுன்னு சொல்லு. ஐயோ, செவுத்துல போய் முட்டிக்க. சீனு போயிரு போகுது. செம்பகுலம் அழுகிறையா? அழுதா கண்ணீர் தண்ணி வரணுமே. என்ன வரமாட்டேங்குதா? ஆமா, எங்க வருது? கஷ்டப்பட்டுல வருமா? தக்காளி காட்டுக்கு பூச்சி மருந்து அடிச்ச மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு தான் வர வைக்கிறேன். வெயில் காலம்னே. வெயில். ஆண்டவரே, நான் கொடுத்தது 12,000 திரவியம். நீங்கள் கொடுத்திருப்பது பார்த்தீர்களா? கொட்ட முத்தளக்க கூடிய பொத்த மரம். கணேசம்பகுலம் தெரிவிக்கின்றாய். ஆமா சாமி, நான் உன்னுடைய மரக்காலை மோசம் செய்து விட்டேன் என்று நினைக்கின்றாய். ஆமா சாமி. செம்பகுலம், ஆண்டவா, உன்னுடைய மரக்காலை மோசம் செய்யவில்லை. செம்பகுலம், கருத்ததை தண்ணீர் வெளுத்ததை பால் என்று நினைத்துக் கொண்டு நெல்லிவிடாட்டு கோட்டையில் வாழ்ந்து வருகின்றேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய மரக்காலை நான் மோசம் செய்து விட்டேனா? இல்லை செம்பகுலம். இல்லை சாமி, கபடறியாத காராள வம்சத்தில் பிறந்த பொறுமைப்படுத்த பொன்னாட்டவர் யாருடைய பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டார் என்று நாட்டு மக்கள் பேசினார்கள். பேச்சை நம்பினேன், மரக்காலை கொடுத்தேன். ஆனால் தாங்கள் அந்த பேச்சை எல்லாம் பொய்யாக்கி கொண்டு என்னுடைய மரக்கால் அபகரித்துக் கொண்டு நீ கொடுத்த மரக்கால் இதுதான் என்று வாயார சொல்கிறீர்களே சாமி. ஐயோ, கவுடாரியா பொன்னார் என்று நான் இருந்தேனே. கவுடாரியா பொன்னார் என்று இருந்தேனே. கவுடாரியா பொன்னார் என்று நான் இருந்தேனே. கவுடாரியா பொன்னார் என்று இருந்தேனே. செய்வரை அதப்ப போலங்க தர்மமா சாமி? மரமரக்க தர்லமா சாமி? ஐயோ தர்மமா இது சாமி? மரமரக்க தர்கலமா சாமி? ஐயோ தர்மமா சாமி? மரமரக்க தர்லமா சாமி? ஐயோ 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 ஐயோ. ஏய், இங்க. டேய் 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 டேய், பாவி 1.5 லட்சம் எடுத்து கூடாது இத. பாவி பையில. ஐயோ, ஆடுதா? எனக்கு ஆடுது. ஆடுதுனா இழுத்து காட்டு. பிரஷர் மாத்திரை போட்டுக்க சாமி. பிறந்ததுல இருந்தே ஆடுது. அப்புறம் என்ன? மரக்கா போச்சு. அவ்வளவு அகலமா? ஏய், கிடக்குற வெளியான குளமாட்ட. போச்சுன்னு சொல்ல மறக்கா. செல்வா, அவ்வளவு அகலமா சாமி. ஐயோ பிள்ளை. அதை யார் செய்வேன் நேரத்துக்கு? நேத்துக்கு செய்வா. ஒண்ணு மரக்கால கொடுங்க. செம்பகுலம், இந்தாக்க போற 4 நாளா அடே செம்பகுலம், ஆண்டவரே உன்னுடைய மரக்காலை மோசம் செய்யவில்லை. செம்பகுலம், நான் கொடுத்தது வாங்கிய மரக்கால் தன்னை செம்பகுலாதா ஒய்யெழுப்பி கோட
மரக்காலை. ஆண்டவரே, ஊரார் சொத்துக்கு பேராசைப்படாத நீங்க, அடுத்தவ சொத்துக்கு ஆசைப்படாத நீங்க, இந்த ஆசாரி ஆசாரி சொத்துனே என்னுடைய மரக்காலை எனக்கு அடையாளம் தெரியாமல் இருக்குமா? என்னுடைய மரக்காலை எப்படி இருக்கும் தெரியுமா? கிழக்கே உதயமாகுமே அந்த சுட்டரிக்கும் சூரியனை போல் தகதகாவென்று மின்னிக் கொண்டிருக்கும் என்னுடைய மரக்கால். பெத்தவனுக்கு பிள்ளை அடையாளம் தெரியாமல் இருக்குமா? அப்பாட்டு பிள்ளை அப்பானை கூப்பிடுமா? அதனால தானே நீ 7 வெட்டியை வித்து இப்போ 8வது வெட்டி வாங்கியிருக்கிற. நான் என்ன நோக்கத்தில் இருக்கிறேன், நீ என்ன நோக்கத்தில் இருக்கிற? அட வேகத்தடைக்கு பிறந்தவனே, விருந்தாளிக்கு பிறந்த ஆள் மாதிரி இருக்கிற நீ. நல்ல இதை கெடுத்து விட்டிய. எதுல விட்டேன்? வாயில. ஆண்டவரே, செம்பகுலம் என் மரக்கால் எப்பேற்பட்ட மரக்கால் தெரியுமா? எப்படி? தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம், முத்து, பவளம், மாணிக்கம் என்று சொல்லப்பட்ட நவமணி ரத்தினங்களை கலந்து செய்த கலவைங்க கலவை. என்னுடைய மரக்காலை பார்த்தால் நாளெல்லாம் பார்த்து கொண்டிருக்கலாம். பார்க்க பார்க்க எச்ச ஊருமுங்க என் மரக்கால். அப்பேற்பட்ட மரக்காலை நீங்கள் அபகரித்துக் கொண்டு இந்த பொத்த மரக்காலை கொடுத்து நீ கொடுத்த மரக்கால் இதுதான் சொல்றீங்களே சாமி. ஐயோ, நவமணி மரக்காலை நாட்டினில் தோத்தேனே, நவமணி மரக்காலை நாட்டினில் தோத்தேனே, நவமணி மரக்காலை நாட்டினில் தோத்தேனே, நவமணி மரக்காலை நாட்டினில் தோத்தேனே. யார் நம்ம போராட்ட தர்மமா சாமி, மரமரக்க தரலாமா சாமி. ஐயோ தர்மமே சாமி, மரமரக்க தரலாமா சாமி. ஐயோ தர்மமா சாமி, மரமரக்க தரலாமா சாமி. தம்பி, ஆமா இதே வேலைக்கு போகணுங்க. போ. ஐயோ சாமி, அதை கொண்டு வாங்க. 15 வருஷமா அதை வச்சுதான் மண்டை மடிக்கிறேன். ஐயோ, வச்சுக்கிட்டு பெரிய மிஷியா இருக்கு. இல்லை, இந்த மரக்கால தொட்டவங்களுக்கெல்லாம் ஆசை வரும். ஆமா ஆமா, ஆசை வரும். அப்பேற்பட்ட மரக்காலுக்கு என் மரக்கால், அதோட ஆசை போயிடும். என் மரக்காலை அபகரித்து கொண்டு அடே செம்பகுலம், இதுதான் நீ கொடுத்து மனசார சொல்றீங்களே. செம்பகுலம் மீண்டும் சொல்கின்றேன், உன்னுடைய மரக்காலை மோசம் செய்யவில்லை செம்பகுலம். அப்படி உனக்கு சந்தேகமாக இருந்தால் என்னுடைய நெல்லிமரத்து கோட்டையில் தங்கம், வெள்ளி, வைடூரியம், பவளம் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ மரக்கால் இருக்கின்றது. அதில் ஏதாவது ஒன்று தருகின்றேன், பெற்று செல்வாய் செம்பகுலம். அடுத்தவன் பொருள் எனக்கு வேண்டாங்க. அடியே அப்பா, அடுத்தவங்க மரக்கால் எனக்கு வேணாங்க. நீ தான் இது அல்லங்கிற அந்த மரக்கால வாங்கிட்டு போவ. நான் யார் மரக்கா மேலையாவது ஆசைப்படுவேனா? ஐயோ, நல்ல மனுஷன் தானே. ஆண்டவரே, சங்கத்தவே போய் சொல்லிட்டு உங்களுடைய நெல்லிமலை நாட்டு கோட்டையிலே எத்தனையோ மரக்கால் இருக்கலாம். நீங்களும் மரக்காலை கொடுக்கலாம். சரி, நானும் மரக்காலை வாங்கலாம். மரக்காலை கொண்டு போய் சிவசோழராஜனுடைய கரத்திலே கொடுத்தால் அந்த சிவசோழராஜன் மரக்காலை வாங்கி பார்ப்பார். அப்படி பார்க்கிற தருவாயிலே அந்த மரக்காலிலே என்ன இருக்கும் தெரியுமா? நெல்லிமலை நாடு என்று சொல்லப்பட்ட அரசு முத்திரை இருக்கும். அந்த முத்திரையை பார்த்த உடனே அந்த நெல்லிமலை நாட்டு மன்னர் என்ன சொல்வார் தெரியுமா? சிவசோழராஜர், அடே ஹசாரி, இந்த மரக்காலை என்னுடைய நண்பராகிய அந்த பொறுமபுரத்தை பொன்னாண்டவரத்தில் நீ வாங்கி கொண்டு வந்திருக்கிறாய். அப்படி என்றால் நான் கொடுத்த 12,000 திரவியத்தை என்னடா செய்தாய் பாவி என்று சொல்லி என்னை வெட்டுவதற்காக வருவார். அங்கு சென்று நான் சாவது விட என்னுடைய மரக்காலை அபகரித்து பொன்னாண்டவருடைய கையினால் சாவது. வெட்டு 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 அரு ஆட்ட கழுத்தா இருக்கு. அப்படி அரு பண்ணி குட்டி அந்த மாதிரி அறுத்து தூக்கி இருக்க. எங்களுக்கு அது ஒரு இம்சை. என்ன சொல்ற? ஐயோ, இந்த கருமத்தை கண்ணில் பார்க்க முடியல. நான் கொண்டு வந்து அடே செம்பகுலம், என்ன மரக்காலையில் இல்லையே. அடவா அடவா செம்பகுலம், நிலக்கோட்டை முருகன் மைக் செட்ல கட்டிட்டு வந்தது நாடகம் முடிஞ்சு. அந்த சைடே போக முடியலன்னா சொல்லாதரா. இப்பேற்பட்ட மரக்காலை எல்லாம் தருகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் செம்பகுலம், நானும் 8 தினங்களுக்குள் மரக்காலை கொண்டு வந்து தருகிறேன் என்று சிவசோழராஜனுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன். சரி, வாக்கு மாறாத ஆசாரிங்க நானு. அப்படி நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தால் அந்த சிவசோழராஜனுக்கு செய்தி என்ன சொல்வேன்? சிவசோழராஜனுக்கு செய்தி என்ன சொல்வேன்? சிவசோழராஜனுக்கு செய்தி என்ன சொல்வேன்? சிவசோழராஜனுக்கு செய்தி என்ன சொல்வேன்? மரக்காலை நாட்டில் தோற்றனே சாமி, மரமரக்க தரலாமா சாமி. ஐயோ தர்மம் இது சாமி, மரமரக்க தரலாமா சாமி. ஐயோ தர்மமா சாமி, மரமரக்க தரலாமா சாமி.
உள்ள ஒரு ஆள் கூட இருக்க கூடாது. போட்டு கலைப்படு. ஐயோ ஐயோ சாமி அந்த செவுத்துல போய் முட்டிக்க. அதை செய்யும் போத செய்ய அதை செய்ய 4 சங்கமும் ஒண்ணு சேர்ந்துடும். நீங்க ஒரு ஆள் செத்தீங்கன்னா விடவே மாட்டேங்கிறிய. நான் விடுவேன்.